PDF வடிவில் மாற்ற வேண்டும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தலைமை வைத்த கோரிக்கைக்கு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உறுப்பினர்களின் கண்டன குரல் அதிகரித்த நிலையில் அவசர பொதுக்கூட்டம் அவசரமாக முடித்துக் கொள்ளப்பட்டது. தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். சென்னையில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பாபாசி நிறுவனம் புத்தக கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக சென்னை புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்படுவதுடன் லட்சக்கணக்கான மக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தருவர். ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் போதுமான வசதிகள் செய்து தரப்படுவது இல்லை என்ற புகார் ஒவ்வொரு முறையும் எழுவதுண்டு. அதேபோல ஒரு சில பதிப்பாளர்களுக்கு மட்டும் அதிக அளவில் அரங்குகள் ஒதுக்கப்படுவதாகவும் இதனால் பாப்பாசி சங்கத்தின் உறுப்பினராக உள்ள பல பேருக்கும் அரங்குகள் கிடைப்பதில்லை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பாப்பாசி மீதான புகாராக உள்ளது. நிலை இப்படி இருக்க கடந்த சில நாட்களுக்கு முன் பதிப்பாளர்கள் அனைவரும் தங்களின் புத்தகங்களை PDF வடிவில் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஒருமுறை PDF வடிவில் வழங்கிவிட்டால் தங்களின் புத்தகங்கள் எவ்வாறு விற்பனையாகும் என்றும் அவற்றை மற்றவர்கள் எளிதாக பிரதி எடுத்துக் கொள்ள முடியும் என்பதால் புத்தகங்களை அச்சிட்டு விற்க முடியாது என்றும் பதிப்பாளர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இது பற்றி ஆலோசிக்க சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பாப்பாசியின் அவசர பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. பாப்பாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பாப்பாசி நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப பதிப்பாளர்கள் அனைவரும் 20% புத்தகங்களை PDF வடிவில் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத பதிப்பாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாப்பாசி தலைமையை கண்டித்து குரல் எழுப்பினர். மேலும் தமிழக அரசிடம் தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ள பாப்பாசி நிர்வாகிகள் சிலர் அரசுக்கு ஆதரவாகவும் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினர். அரசு நிதி கொடுப்பதால் அவர்கள் போடும் உத்தரவுகளுக்கு எல்லாம் பணிய முடியாது என்று உறுப்பினர் ஒருவர் கடுமையாக பேசினார். உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த பாப்பாசி நிர்வாகிகள் வேறு வழியின்றி இது பற்றி முடிவெடுக்க குழு ஒன்றை அமைக்க கூட்டத்தில் முடிவெடுத்தனர். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூலகங்களுக்கு புத்தகம் வாங்க அரசு பல ஆண்டுகளாக நிதி ஒதுக்கவில்லை என்றும் ஏற்கனவே வாங்கப்பட்ட புத்தகங்களுக்கும் அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் பதிப்பாளர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பாப்பாசி நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடம் பேசி நிதியை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாப்பாசிக்கு எதிராக உறுப்பினர்களின் கண்டன குரல்கள் அதிகரிக்கவே அவசர கால பொதுக்கூட்டம் அவசரமாக முடித்துக் கொள்ளப்பட்டது.